ICC Champions Trophy 2025 fourth match Australia England கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போறோம். ஆஸ்திரேலியா இன்ஜுரி கன்சர்ன்ல தடுமாறுறாங்க. இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் ரீசெண்டா அகைன்ஸ்ட் இந்தியா தடுமாறுனாங்க. இந்த ரெண்டு டீம் கடையில் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதுல டவுட்டே இல்லை. February 22 2 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 2:30 PM ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 100% TDS GST கிடையாது. அந்த வகையில் பெஸ்ட்டு ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குறாங்க, குறைவான கமிஷன் எடுக்கிறது மூலமாக. ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஒரு ஆப்பாக இருக்குது, ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க, பயன்படுத்திங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஆஸ்திரேலியா பாசிபிளாக அந்த 11 எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தோணுது. தன்வீர் சங்கா, ஃப்ரேசர் மேக்கர், லாபஷன் அண்டு பென் வாசியஸ் இவங்களுக்கான வாய்ப்பு குறைவாக நான் பார்க்குறேன். ஒருவேளை லாபஷனை உள்ளே வச்சுட்டு அலெக்ஸ் கேரியை வெளியில் கொண்டு வரலாம், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் யோசிக்கணும். இல்லை ஜோஸ் இங்கிலீஷ் வேணால் அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பராக இருக்கட்டும், இப்படி கூட யோசிக்கலாம். பட் ரீசெண்டாக அலெக்ஸ் கேரியோட ஃபார்மை அதை கேரி பண்ணுவார்னு நம்பி அவர் எடுத்துகிட்டு வருவாங்க. லாபஷன் ரீசெண்டாக டவுனாக இருக்கிறதுனால அவர் வெளியில் வைக்கணும்னு நினைப்பாங்க. ஜோஸ் இங்கிலீஷோட ஃபார்மும் டீசெண்டாக இருக்குது, ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக நல்லா விளையாடுவார். இந்த மாதிரி கான்செப்ட் பேஸில் ஜோஸ் இங்கிலீஷை எடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறதுனால லாபஷனுக்கு வாய்ப்பு குறைவு. பென் வாசியஸ் பேட்டிங் பேஸில் சின்ன அவுட்புட் கொடுப்பார் அப்படின்ற அந்த ஆங்கிளில் யோசிச்சா ஓவர் ஸ்பென்சர் ஜான்சன் யோசிக்கலாம். ஆனால் ஸ்பென்சர் ஜான்சனோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரீசெண்டாக, அண்ட் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற பவுலராகவும் இருக்கனால பாசிபிளாக ஸ்பென்சர் ஜான்சன் சைடு போவாங்க. பென் வாசியஸுக்கு ஓவராக இதை நம்ம பார்க்கணும். ஃப்ரேசர் மேக்கருக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை ரீசெண்டாக. மாத்திசார் ரொம்ப டவுன் ஆனார் இந்த சீரியஸ்லன்னா ஃப்ரேசர் மேக்கருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். தன்வீர் சங்கா பாசிபிளாக வெளியில் இருப்பார். ஒரு ஸ்பின்னர் ஆல்ரெடி ஜாம்பா, சப்போர்ட்டுக்கு மேக்ஸ் சொல்லி இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்படியே போவாங்க. தேவைப்பட்டால் கூட மாத்திசார், டிராவிஸ் ஹெட் அப்படின்னு சப்போர்ட் இருக்குது. அதனால் தன்வீர் சங்கா பேக்கப் ஸ்பின்னராக தான் யோசிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு 11 வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். மாத்திசார், டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே சூப்பர் பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. பட் கண்டிஷன் இடத்துல இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அந்த இடத்துல ஷார்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் ஷார்ட்டாக தான் இருந்திருக்கு, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. இன்றைக்கி என்ன பண்ணுவாருன்னு பார்க்கணும். டிராவிஸ் ஹெட் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார். ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுக்கு பெஸ்ட்டாகவும் அவுட்புட்டை கொடுத்துருக்காரு எல்லா ஃபார்மேட்லேயும். ஸ்டீவ் ஸ்மித்து இந்த இடத்துல தான் இருப்பார்னு எதிர்பார்க்குறேன். கேப்டனாக இருக்கார், இதை தான் எதிர்பார்த்தார் அப்படின்னே சொல்லலாம். ரீசன்ட் இயர்ஸில் அந்த ஒரு விஷயம், அந்த ஈகர் அவர்கிட்ட இருக்குது, லீட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. மிடில் ஒரு 1 இயர் பேன் அப்படின்ற அந்த இடத்துல கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சார். அதுக்கப்புறம் உள்ளே வராரு, நிறைய கேம் பெட்டராக கொடுக்குறாரு. அண்ட் கமின்ஸ், ஜோஸ் ஹேசல்வுட், மிச் மார்ஸு இந்த மாதிரி வரிசை மிஸ் ஆகிறது இந்த டீமுக்கு பெரிய மைனஸ். அதில் ஸ்டார்க்கு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே மிஸ் ஆகிறாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்ற வகையில் மிச் மார்ஸ், ஸ்டோயினிஸ் மிஸ் ஆகிறதும் உங்களுக்கு பெரிய மைனஸ் தான். நல்லா ஆஸ்திரேலியா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக் ஃபுட்டில் இருந்து தான் வர்றாங்க. பட் பேக்கப் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த வகையில் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக ஒரு இடத்துல ஹிட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஜோஸ் இங்கிலீஷு விக்கெட் கீப்பராக இருப்பார். அலெக்ஸ் கேரி பாசிபிளாக ஃபீல்டராக இருப்பார். ஆரோன் ஹார்டி, மேக்ஸ்வெல்லு, சீன் அபாட் அப்படின்ற மாதிரி மிடில் சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸு. மேக்ஸியோட ஃபார்ம் நமக்கு தெரியும், என்ன மாதிரி கேமையை மாற்றக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ஹார்டியும் ரீசெண்டாக நல்லா விளையாண்டுருக்கார் பேட்டிங் பேஸில். சீன் அபாட்டோட பேட்டிங் ஓகேன்னு சொல்லலாம், பவுலிங் பேஸில் டீசெண்டாக இருக்கார். நாதன் எல்லிஸோட வேரியேஷன் சூப்பராக இருக்குது, பேட்டிங்லேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாரு. ஜாம்பா பெஸ்ட் ஸ்பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு. ஸ்பென்சர் ஜான்சனோட எக்ஸ்ட்ரா பேஸ் விக்கெட் எடுத்து கொடுக்கும், டீசன்ட் பவுலிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணுறாரு. இங்கிலாந்து இந்த டீம் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட் விஷயம் இதை சொல்லலாம். பட் அனௌன்ஸ் பண்ணுற டைமில் நிறைய வின் பண்ணுறாங்களா அப்படின்னா அந்த இடத்துல அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்கிறேன். அண்ட் ஜேமி ஓவர்டன், கஸ் அட்கின்சன், சக்கீப் அஹ்மத் அண்ட் டாம் பாண்டன் பெஞ்சில் இருப்பாங்க. பென் டக்கெட், பிளிப்சால்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜேமி ஸ்மித்தை நம்பர் 3ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவர் தான் க்ளவ் ஒர்க்கும் பண்ண போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஜேமி ஸ்மித்து க்ளவ் ஒர்க்கில் கண்டிப்பாக பெட்டர் தென் சால்டன், பட்லர்னு சொல்லணும், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த சீரியஸ், இந்த மல்டிநேஷ்னல் சீரியஸில் இன்க்ளூட் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. இடையில சின்ன இன்ஜுரி கன்சர்னில் வெளியில் இருந்தார். இந்தியா சீரியஸில் கூட விக்கெட் கீப்பராக சொன்னாங்க, அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங் பண்ணலை, காரணம் இன்ஜுரி அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த பேஸில் ஜேமி ஸ்மித் நம்பர் 3 வருது. இந்த டீமுக்கு பலனே பார்க்குறேன். பிளிப்சால்ட், டக்கெட் ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுப்பாங்க. டக்கெட்டோட ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பிளிப்சால்ட் இன் அண்ட் அவுட் அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஜோ ரூட்டோட ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. ரீசெண்டாக SA20 நல்லா பண்ணார். அண்ட் ஓரளவுக்கு
இந்த ஒன் டே ஃபார்மேட்டில் பெஸ்ட் பேட்டர்னே சொல்லலாம். ஹாரி ப்ரூக்கு ஹிட்டிங் எபிலிட்டி நல்லா இருக்குது. பாகிஸ்தானில் அவரோட நம்பர் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதை மைண்ட் பண்ணிவிட்டு பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்பட்ட ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுற ஒரு விஷயம் இருக்குது. குறிப்பாக கூகுளி பவுலர்ஸு. ஜோஸ் பட்லர் டீசன்ட் ஹிட்டிங் ரொம்ப லேட்டாக வராரோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆர்டர் படி லேட்டு தான். லியாம் லிவிங்ஸ்டோன், ட்ரைடன் காஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்க்குட்டு, இந்த பேட்டிங் டெப்த்து பயங்கரமாக இருக்குது. இதுதான் இங்கிலாந்தோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தப்பா அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக பேட்டை விடுறாங்க. ஒன் டே கிரிக்கெட் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஸ்டெபிலிட்டி கொடுத்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணணும். அந்த விஷயத்தை தவற விடுறாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஹிட்டிங்ஸ் ஹிட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பெரிய ஸ்கோரை கூட கொண்டு வரலாம், அதில் டவுட்டே கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் விளையாடும் போது ஒன் டே கிரிக்கெட் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் இங்கிலாந்து ரீசெண்டாக ஃபெயிலியர் ஆகிறாங்க. பேட்டிங் டெப்த் இருக்கிறதுனால ஃப்ரீ ஃப்ளோவாக விளையாடக்கூடாது. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி இன்னிங்ஸை பில்ட் பண்ணணும். பாசிபிளாக அந்த ஒரு விஷயத்தை ரூட் மாதிரி பிளேயர், டக்கெட் மாதிரி பிளேயர் பண்ண முடியும். ஆனால் டக்கெட்டும் கூட ஏர்லியாக கொஞ்சம் அடிக்க தான் பார்க்குறாரு. அவரோட கேம் கொஞ்சம் மாறி இருக்குது. ஜோஸ் பட்லர், லியாம் லிவிங்ஸ்டன் மிடில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம். கடாஃபி ஸ்டேடியம் லாகூரில் தான் இந்த போட்டி. லாகூர் பிச்சு கண்டிப்பாக சூப்பர் பேட்டிங் ட்ராக்னு சொல்லணும். ரீசன்ட் 10 மேட்சஸ்ன்னு பார்க்கும்போது பெரிய டீம்ஸ் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா மட்டும்தான் 210 சம்திங் அந்த மாதிரி ஆல் அவுட் ஆனாங்க. மற்றபடி 300+ அப்படிங்கிறத சாதாரணமாக கொடுத்தாங்க. ஜிம்பாவே கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஸ்ரீலங்கா விளையாண்டாங்க. அந்த டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டவுனாக விளையாண்டாங்கன்னு சொல்லலாம். அதர்வைஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்கோர்ஸ் நிறைய ரீசெண்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணுங்கள். 254 பேட் ஃபஸ்ட் ஆவரேஜ். இது ரொம்ப நாளாக இருக்கிற கிரவுண்ட் அப்படின்றதுனால இது குறைவான ஸ்கோராக தான் நான் பார்க்குறேன். நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். 1 செகண்ட் இங்கே பாகிஸ்தான் 375க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோட லோ ஸ்கோர் 75க்கு 10 அப்படின்னும் வந்திருக்கு. 200க்கு கீழே 12 முறை வந்திருக்கு. 200க்கு மேலே 250க்குள்ளே 19 முறை, 250க்கு மேலே 300க்குள்ளே அப்படிங்கிற வகையில் 23 முறை, 300க்கு மேலே 14 முறை வந்திருக்கு. இதில் ரீசன்ட் 10 மேட்சஸ்லேயே நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்கோரிங் பேஸில் தான் ட்ராக் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக நிறைய மேட்சஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டவுனாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்காக இருக்கும். அந்த வகையில் கொஞ்சம் வாட்டர்லிங்லாம் பண்ணி பெட்டராக பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. அவ்வளோ கிராஸ் இருக்காது. இனிஷியல் ஸ்விங் நிறைய எதிர்பார்த்து போக வேண்டியதில்லை. பட் ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது நிறைய பேஸ் பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய விக்கெட்டு 5 விக்கெட் ஹால், 4 விக்கெட் ஹால் அப்படிங்கிறது எல்லாமே பேஸ் பவுலர் சைடு தான் வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஆஸ்திரேலியாவோட ஜாம்பா 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செஞ்சுரி கூட இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அடித்ததில்லை. அதே மாதிரி 4 விக்கெட் ஹால் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எடுத்ததில்லை. இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக ஒரே ஒரு செஞ்சுரி, அது கம்ரான் அக்பால் மட்டும் அடிச்சிருக்காரு. மற்ற யாரையும் அடிக்கவும் விடலை அப்படிங்கிறது இருக்குது. அந்த இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் டெப்த் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்குது. நேதன் எல்லிஸ் வரைக்கும் அதே இங்கிலாந்து சைடும் இருக்குது. அண்டு குவாலிட்டி பேஸில் யோசிக்கும் போது இங்கிலாந்து கொஞ்சம் பெட்டர் சைடாக ஃபீல் பண்ணலாம். ஆஸ்திரேலியாவோட இந்த ஆர்டர் மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்டார்க்கு, ஹேசல்வுட்டு, கம்மின்ஸு இவங்களெல்லாம் யோசிக்கும் போது கம்மின்ஸோட அந்த கேப்டன்ஸியை மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அதை விட கொஞ்சம் திங்கிங் பேஸில் கண்டிப்பாக ஈக்குவலாக ஸ்டீவ் ஸ்மித்தை சொல்லணும். அதனால் அது பெரிய ப்ராப்ளமாக நான் யோசிக்கலை. பட் பெட்டராக மைண்ட் செட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கமின்ஸோட கேப்டன்சியில் இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ் யோசிச்சா மட்டும்தான் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். அதர்வைஸ் ஸ்மித்தோட அந்த கேப்டன்சி நல்லா தான் இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பேஸ் பவுலர் சைடுன்னு யோசிக்கும் போது ஸ்டார்க்கு, கம்மின்ஸு இவங்க தான் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்பென்சர் ஜான்சன் அதை ஈக்குவல் பண்ண முடியும், அதில் டவுட்டே இல்லை. பட் எல்லிஸ் வந்து அது முன்னே அப்படி பேக்கப்பில் இந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். அவர் இருக்கிறது கொஞ்சம் டவுனாக யோசிக்கலாம். சீனா பட் ஓரளவுக்கு மேனேஜபிளாக ஹேஸ்லுட்டை ஈக்குவல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் யோசிக்கப்படுது. நல்ல பெரிய டிஃப்ரென்ஸு ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய பின்னடைவு அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஸ்டார்க்கு, ஹேஸ்லுட்டு கூட நிறைய ரன்ஸ் கொடுத்து பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் ஸ்டார்க், ஹேஸ்லுட் ரொம்பவே சைன் பண்ணியிருக்காங்க, அதில் டவுட்டே இல்லை. இப்போ சமி மாதிரி பிளேயர்ஸ் மற்ற இடங்களில் ஓகேவா பண்ணால் கூட ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்னால் பெரிய லெவலில் சைன் பண்ணாங்க. முதல் போட்டியில் அதை ஷோ பண்ணார். அந்த மாதிரி விஷயத்தை வேணால் கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் ஆஸ்திரேலியா கண்டிப்பாக வந்துட்டு ஓரளவுக்கு குவாலிட்டி சைடு அதில் டவுட்டே கிடையாது, பேக்கப் பெஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு டீமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக வச்சு பார்க்கலாம். அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இங்கே சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் பார்க்குறேன். அண்டு இங்கே நம்பர் அப்படி பெருசாக இல்லை, 35, 32 தான் இருக்குது. டியூ ஃபேக்டர் இந்த சில்னஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால அந்த இடத்துல கொஞ்சம் அட்வான்டேஜ்
சேஸ் பண்ணுற டீமுக்கு ஆஸ்திரேலியாவுக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே பார்க்குறேன். பவுலிங் பேஸில் மாற்றி ஷாட்டு ஹெட்டு ஹார்டி, மேக்ஸ்வெல், சீனா பட், எல்லிஸ், ஜாம்பா அண்டு ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் ஹெவியாக இருக்குது. இதில் நியூ பால் ஸ்பென்சர் ஜான்சன் வித் ஆரோன் ஹார்டி அப்படின்னு ஆரம்பிக்கலாம். சீனாபாட் கூட நியூ பாலில் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய நேரங்களில் ஆரோன் ஹார்டி அந்த நியூ பாலில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால ஸ்பென்சர் ஜான்சன், ஆரோன் ஹார்டி லேட்டர் பேஸில் இல்லை பவர் பிளேலேயே ஒரு சில ஓவர் சீனாபாட்டு அண்ட் பவர் பிளே எண்டில் எல்லிஸ் வந்து வீசலாம். அண்ட் மேக்ஸ்வெல் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக யோசிக்கணும். பட் மேக்ஸி லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்லை. இருந்தால் கூட சில நேரங்களில் மேக்ஸி வீசுவார். கொஞ்சம் பிச் டவுனாக இருக்குது அப்படின்ற மாதிரி இடத்துல ஜாம்பாவுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக மேக்ஸ்வெல்லை யோசிக்கலாம். ஜாம்பாவோட மிடில் ஓவர் பவுலிங் இருக்கும். ஒருவேளை பார்ட்னர்ஷிப் ஹெவியாக டெவலப் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் தான் பார்ட்னர்ஷிப் பிரேக்கராக கிளன் மேக்ஸ்வெல் அண்டு ஆடம் ஜாம்பாவை தான் யோசிச்சாகணும். ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக தான் இங்கிலாந்து டீம் கொஞ்சம் டவுனாக இருந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எதுவும் எடுத்துகிட்டு வரணும், தன்வீர் சங்காவை எடுத்துகிட்டு வரணும்னு எதுவும் யோசிக்கிறாங்களோ அதுக்குள்ளே ஓரளவுக்கு டீசன்ட் மூவ் அகென்ஸ்ட் இங்கிலாந்து நான் சொல்லுவேன். அண்ட் அதே நேரத்தில் ஆஃப் பிரேக் போலராக வச்சுட்டு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு லெக்கி அப்படின்ற அந்த ஆங்கிள் யோசித்து தன்வீர் சங்கா எடுத்துகிட்டு வந்தாலும் நல்ல சாய்ஸாக தான் நான் பார்க்கலாம். ஒரு பேசர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஏன்னா சீனாபாட், எல்லிஸ், ஹார்டி, ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கிற மாதிரி 4 பேசர் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரலாம். எல்லிஸுக்கு பதிலாக நான் தன்வீர் சங்கா எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இங்கிலாந்து பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜோ ரூட்டு, லிவிங்ஸ்டோன், பிரைடன் காசு, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத் அண்டு மார்க் வுட். ஓரளவுக்கு பவுலிங்கில் ஜோ ரூட்டோட ஓவர்ஸில் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்த பார்ப்பாங்க. லியாம் லிவிங்ஸ்டோனோட லெக் பிரேக், ஆஃப் பிரேக் 2 ஆப்ஷனும் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. நியூ பாலில் மார்க் வுட் அண்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வீசுவாங்க. மிடில் பேஸில் பிரைடன் காசு, ஆதில் ரஷீதை எதிர்பார்க்கலாம். ஆதில் ரஷீத் கூகுளி ரீசெண்டாக நல்லா வீசுகிறாரு. அந்த ஃப்ளைட்டட் பால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்பீடை குறைச்சிருக்காரு, ரெவல்யூஷன் கொடுக்குறாரு. அந்த பேஸில் யோசிக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு ஆதில் ரஷீத் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக. டிராவிஸ் ஹெட், மேக்ஸ்வெல், ஜோ ரூட்டை தான் நிறைய பேர் கேப்டனாக பிக் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிக்கு ஓவர் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வி. ரொம்ப லேட்டாக வர குயிக்காக ஆட முடியும். இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டத்தில் கொஞ்சம் குயிக்காக ஆடுற பிளேயருக்கு பாயிண்ட் ஹெவியாக கிடைக்கும் அப்படின்ற அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம். பட் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது கொஞ்சம் டஃப் தான் நான் நினைக்கிறேன். டிராவிஸ் ஹெட் ஆப்வியஸாக நல்லா விளையாண்டுட்டு இருக்கிற அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஜோ ரூட்டோட பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அந்த பேஸில் யோசிக்கலாம். ஸ்டீவ் ஸ்மித் அகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா அந்தளவுக்கு கிரேட் நம்பர்லாம் கிடையாது. டெஸ்ட் பிளேயிங் நேஷன் அப்படிங்கிற அந்த பேஸில் யோசிக்கும் போது இன்னும் சொல்லப்போனால் ஓவராலாகவே அவரோட ஆவரேஜ் குறைவுன்னு சொன்னால் ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டாக, அதுக்கு அடுத்துன்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக தான். அதனால் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக அவரோட ஆவரேஜ் மோசம் தான். பட் கண்டிஷன் வந்து ஃப்ளாட்டராக இருக்கும்போது அவர் நல்லா விளையாண்டுருக்காரு. அந்த இடத்துல நிறைய விளையாடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஸ்டீவ் ஸ்மித்தை ட்ரை பண்ணலாம். ஆரோன் ஹார்டி டீசன்ட் சாய்ஸ். நியூ பாலில் கொஞ்சம் ஸ்விங் எதுவும் கிடைக்குதுன்னா ரொம்ப ரேராக தான் நான் பார்க்குறேன். பாகிஸ்தானில் அவ்வளோ ஸ்விங்கெல்லாம் கிடைக்கல. அப்படி ஒரு வேளை கிடச்சுன்னா ஹார்டி கொஞ்சம் இயர்லி விக்கெட்ஸ் எடுக்கலாம். மாய்ச்சர் இது இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணலாம். அந்த பாயிண்டில் அண்ட் மிடில் பேஸில் கொஞ்சம் பேட்டிங் எடுத்துகிட்டு போக முடியும். ரீசெண்டாக ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதத்தையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுனால ஆரோன் ஹார்டியை ட்ரை பண்ணலாம். ஃபிலிப் சால்ட்டு சில நேரங்களில் இன்னிங்ஸ் பில்டிங், அதில் குறிப்பாக சேஸ் பண்ணும்போது அவரோட நம்பர் பெட்டராக இருந்திருக்கு. ஜோஸ் பட்லர் சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் டவுனாக இருந்திருக்கார். பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நல்லா இருந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபிலிப் சால்ட் வந்து சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு. அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். எல்லிஸு, ஸ்பென்சர் ஜான்சன், பிரைடன் காஸ், மார்க் வுட் பிக் பேஸில் யோசிக்கும் போது இவங்களெல்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. எல்லிஸ் ஆப்வியஸாக ரீசன்ட் ஃபார்மில் நல்லா இருக்கார். ஸ்பென்சர் ஜான்சனோட ஃபார்மும் நல்லா இருக்குது. அண்ட் பிரைடன் காஸ், மார்க் வுட் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக பிரைடன் காஸோட பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே சிறப்பாக இருந்தது. ஸோ அந்த பேஸில் கன்சிடரபிள். மார்க் வுட் எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுப்பார். சில நேரங்களில் அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் 7 விக்கெட்ஸை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்வியஸாக இங்கே எல்லிஸுக்கு பதிலாக தன்வீர் சங்கா அதே எதுவும் என்னோட திங்கிங் மாதிரி அவங்களும் திங்க் பண்ணி எடுத்துகிட்டு வராங்களோ அதை மட்டும் பார்த்துப்போம். ஆரோன் ஹார்டி, ஃபிலிப் சால்ட்டை கேப்டன் கேப்டனா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள். சேசிங் ப்ரிஃபரபிள் டிஃபேக்டர் கன்சிடர் பண்ணி. பட் பெரிய அளவில் டிஃபேக்டர் இருக்கா அந்த மாதிரி விஷயத்த ஆன் டைமில் நான் சொல்கிறேன். டீம் கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் சாய்ஸுக்கு பட்லர் சைடு நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனால் பட்லர் ரொம்ப லேட் ஆகிறதுனால யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சால்ட்டு டீசன்ட் சாய்ஸ் ஓப்பன் பண்ணுவா. ஜோஸ் இங்கிலீஷு விக்கெட் கீப்பராக இருப்பார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு பிக் பண்ண வேண்டிய பிளேயராக நான் பார்க்குறேன். கேரி ஒரு இடத்துல பேக் எண்டில் நல்லா விளையாடலாம். ஜேமி ஸ்மித்து ஒன் டவுன் பேட்ஸ்மேன்,
ரீசெண்டாக அப்படின்னு பார்க்கும்போது அவரோட நம்பர் ஓரளவுக்கு ஓகே. லிஸ்டே கரியரில் நிறைய விளையாடலை. லிஸ்டே கரியரில் இது வரைக்கும் செஞ்சுரி கூட அடிக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. நிறைய ஃபஸ்ட் கிளாஸ் கரியர் விளையாண்டுருக்கார், அங்கே ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கார், ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணியிருக்கார். அதுக்காக தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அதனால் இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்றது பெருசாக இருக்குன்னு என்னால் நம்ப முடியல. இருந்தால் கூட பண்ணுனா ஆச்சரியப்படுறதுக்குள்ள குவாலிட்டி பிளேயர், அதில் டவுட் இல்லை. பேட்டிங்கு ஹெட் நல்ல சாய்ஸு. ஸ்மித்து ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். டக்கெட் ஏர்லியாக மேனேஜ் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில நேரங்களில் மேனேஜ் பண்ணி விளையாடுறாரு. T20க்கு ஓகேனா கூட இந்த ஃபார்மேட்டுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் நான் இருக்குது. ஆல்ரவுண்டர் சைடுன்னு பார்க்கும்போது மேக்ஸியை பெருசாக என்னால் யோசிக்க முடியல. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக யோசிக்கலாம். லேட்டாக வந்து சின்ன ஃப்ளரிஸ் இன்னிங்ஸ் கொடுக்கலாம், அதில் டவுட்டே இல்லை. எனி டைம் ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதுலேயும் டவுட் இல்லை. அண்ட் பவுலிங் பேஸில் ஸ்லோ ஓவர்ஸ் கொடுப்பாங்க, அந்த இடத்துலையும் யோசிக்க வேண்டாம். ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜோ ரூட்டு, லிவிங்ஸ்டோன், மாத்யூ ஷார்ட்டு ஏர்லியாக விக்கெட்ஸை விட்டுருவாருன்னு தான் தோணுது. இது வரைக்கும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கல. ஹார்டி நல்ல சாய்ஸை நான் பார்க்குறேன். பவுலிங்கில் ஜாம்பா, ஆதில் ரசீது, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சீன் அபாட்டு, ட்ரைடன் காசு. ஆப்வியஸாக ஸ்பென்சர் ஜான்சன் டீசன்ட் சாய்ஸ், எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்குற, நிறைய டாட்ஸ் வீசுவார். இந்த ஆங்கிளில் கண்டிப்பாக யோசிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு நிறைய ஆப்ஷன் பிக் பண்ணதுனால யோசிக்கிறேன். எல்லிஸ் இருப்பாரா ஆன் டைமில் அப்படின்னு பார்த்துக்குங்க. டீம் பாருங்கள். இங்கிலாந்து பேட்டர்ஸ் மேலே பெருசாக கான்ஃபிடென்ட் வைக்க முடியல. அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வைக்கணும்ல ஜோ ரூட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வைக்கிறோம், ஓகே. பட் அவருமே ரீசெண்டாக பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரானா அந்த அளவுக்கு இல்லை. அதுலேயும் இன்னும் சொல்ல போனால் இங்கிலாந்துக்காக ரீசெண்டாக ஒன் டே கிரிக்கெட் நிறையவும் விளையாடலை, அந்த பாயிண்ட் பார்க்கணும். இருந்தால் கூட இந்த ஃபார்மெட்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் இருக்கிறதுனால கன்சிடரபிள். அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோனும் அந்த மாதிரி இடத்துல தான் யோசிக்கிறேன். ரீசெண்டாக அவ்வளோ பெருசாக இல்லை, இங்கிலாந்துக்காக விளையாடிட்டே இருந்தால் கூட அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே யோசிக்கும் போது அவர் எடுத்துக்கலாம். ஆதில் ரசீது நல்லா பண்ணியிருக்கார். ட்ரைடன் காஸ் ரீசெண்டாக ரெகுலர் மெம்பர் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒன் டே ஃபார்மெட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாரு. ஸோ அதனால் அவங்க கன்சிடரபிள். அண்ட் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் சைடு போயிருக்கேன். டக்கெட் டீசன்ட் சாய்ஸை, பிளிப்சால்ட்டு இவங்களெல்லாம் பிக் பண்ணுங்கள். ஜேமி ஸ்மித் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸு, கிராண்ட் லீக் பிக்கு ஒரு நல்ல சாய்ஸாகவும் பார்க்குறேன். கேப்டன் ஜோ ரூட் டீசன்ட் அண்ட் ஹார்டி வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் போயிருக்கிறேன். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸு டீம் பாருங்கள். இது என்னோட டீம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.